வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இலக்கண சீரீஸ்ல தொகாநிலை தொடர்கள் அப்படின்றது பார்க்க போறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொகாநிலை தொடர்கள் அப்படின்றது பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா தொகைநிலை தொடர்கள் அப்படின்றது நடத்திருந்தேன். இன்னும் தொகைநிலை தொடர்கள் நடத்தல. கடைசியிலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இலக்கணம் அப்படின்றத பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தொகாநிலை தொடர்கள் அப்படின்றது பார்க்க போகிறோம். தொகாநிலை தொடர்கள் அப்படின்னா என்ன? தொகாநிலை அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் தொகுநிலை தொகுநிலை அப்படின்னா தொடுத்தல் அப்படின்றது பொருள். அதாவது என்னது? சேர்த்தெழுதல் அப்படின்றது பொருள். தொகாநிலை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா வெளிப்படையாக வருதல். அப்ப தொகைநிலை அப்படின்னா என்னது? அது தொகை என்றால் மறைத்து வருதல் அப்படின்றது பொருள். அதாவது உள்ள ஒரு மறைந்து இருக்கும். தொகை அப்படின்னா தொக்கி இருத்தல், மறைத்து இருத்தல் அப்படின்றது பொருள். அதே தொகாநிலை அப்படின்னா வெளிப்படையாக இருத்தல். தொகாநிலை அப்படின்னா வெளிப்படையாக இருத்தல். வெளிப்படையாக இருத்தல் அதான் சொல்றாங்க தொகாநிலை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. ஓகே, பார்க்கலாமா இன்னைக்கு தொகாநிலை அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாருங்க. தொகாநிலை தொடர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன வரும் அப்படின்றது, எத்தனை வகை இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, தொகாநிலை தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர். ஒரு தொடர்ல ஒரு பொருள் என்ன வந்து மறைஞ்சு வராது, அப்படியே பார்க்க வெளிப்படையா வரும். வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது தொகாநிலைன்னு சொல்றாங்க. அதே வெளிப்படையாம வராம அப்படியே உள்ள மறைஞ்சு தொக்கி இருக்கு அப்படின்னா, தொக்கி அப்படின்னா மறைந்து இருத்தல் அப்படின்றது போறோம். அப்ப தொக்கி இருக்கு, நடுவில் ஏதாச்சும் வார்த்தை மறைஞ்சு இல்லாம இருக்கு அப்படின்னா சொல்றாங்க அதை தொகைநிலை அப்படின்னு சொல்றாங்க. அதே தொகாநிலை அப்படின்னா மறைஞ்சு இருக்காது, அப்படியே வெளிப்படையா இருக்கும். அப்ப தொகாநிலை அப்படின்னா என்ன, தொகைநிலை அப்படின்னா என்ன புரியணும். தொகைநிலை என்றால் மறைந்து இருத்தல் அப்படின்றது பொருள். தொகைநிலை அப்படின்னா தொகைநிலை தொடர் அப்படின்னா மறைஞ்சு இருக்கும். அதே தொகாநிலை தொடர் அப்படின்னா மறைஞ்சு இருக்காது, அப்படியே வெளிப்படையா வரும். வெளிப்படையா வந்ததை சொல்றாங்க அதை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். ஒரு தொடர்ல சொற்களுக்கு இடையில சொற்களுக்கு இடையில சொல்லோ உருவோ மறைஞ்சு வராம, சொல்லோ உருவம் என்ன பண்ணல, மறைஞ்சு வராம வெளிப்படையா பொருளை உணர்த்துதுன்னு வச்சுக்கோங்க. வெளிப்படையா பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன, எந்த பொருளும் மறைஞ்செல்லாம் வந்திருக்காது, பார்க்க வெளிப்படையா இருக்கும், அப்படியே வெளிப்படைத்தன்மையா இருக்கு. அதுல அந்த வார்த்தை நம்ம படிக்கும் போதே இதான் அதுல வருது அப்படின்றது நமக்கு புரியுது. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க, அதை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அதே தொகைநிலை தொடர் அப்படின்னா அதுல இந்த வார்த்தை மறைஞ்சிருக்கும், அந்த மாதிரி மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது தொகைநிலை தொடர். இந்த வார்த்தை உங்களுக்கு தெளிவா புரியணும். இதை வச்சுதான் அதுக்கு ஆன்சர் அப்படின்றது பண்ண முடியும். அதனால தொகைநிலைனா என்ன, தொகாநிலைனா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியணும். அப்ப தொகைநிலை என்றால் மறைந்து இருத்தல் என்று பொருள். தொக்கி இருத்தல் அப்படின்றது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தொக்கி இருத்தல். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொக்கி இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொக்கி இருத்தல் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே, புரியுதா பாருங்க. அப்ப தொகைநிலை என்றால் என்னது? தொக்கி இருத்தல், மறைந்து இருத்தல் என்று பொருள். தொகாநிலை அப்படின்னா தொக்கா என்னது, மறைந்து இருக்காது, வெளிப்படையா வரும், அதுதான் தொகாநிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஒரு தொடரில் உள்ள சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர். அப்ப பாருங்க, காற்று வீசியது, குயில் கூவியது. இது ஏதாச்சும் புரியாம இருக்கா? காற்று வீசியது, குயில் கூவியது. குயில் குக்கு என்று கூவியது, காற்று வீசுனுச்சு. இது என்னது, வெளிப்படையா இருக்கு. பாருங்க, முதல் தொடரில் காற்று, முதல் தொடர காற்று என்னும் எழுவாயும். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா எழுவாய் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா எழுவாய். அப்ப காற்று அப்படின்றது முதல் தொடர்ல காற்று அப்படின்ற எழுவாயும், வீசியது அப்படின்னா பல பயனிலை. வீசியது என்ன சொல்லக்கூடிய பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது, வேற எந்த சொல்லும் அதுக்கு தேவையில்லை. ஏன்னா வெளிப்படையாவே இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு அர்த்தத்தை உணர்த்திருச்சு. வேறு சொல் வேண்டாது, பொருளை உணர்த்துகின்றது. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. தொகாநிலை அப்படின்னா எந்த ஒரு நடுவில் எந்த வார்த்தையும் தேவையில்லை, வெளிப்படையா வரும். அந்த மாதிரி வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது தொகாநிலை தொடர்னு சொல்றாங்க. அதே உள்ள ஒரு வார்த்தை மறைந்து வருது அப்படின்னா அது தொகைநிலைன்னு சொல்றாங்க. தொகை என்றால் மறைந்து இருத்தல் என்று பொருள், தொக்கி இருத்தல் அப்படின்றது பொருள். அப்ப தொகைநிலைனா என்ன, தொகாநிலைனா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியணும். அப்ப தொகைநிலைனா என்னது,
மறைஞ்சு இருக்கிறது. தொகாநிலைன்னா என்னது? வெளிப்படையா வருது. இங்க காற்று வீசியதுன்னு இருக்கு. காற்று என்பது எழுவாய். ராமன் வந்தான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ராமன் வந்தான் அப்படின்றது ராமன் அப்படின்றது எழுவாய். ஓகேவா? அங்க ஒரு வார்த்தையை எழுப்புறதுக்கான ஒரு முக்கிய காரணியா இருக்கு. அதனால ராமன் அப்படின்றது யாரு? ஒரு எழுவாய். ராமன் வந்தான். அப்ப குயில் கூவியது. அப்ப குயில் அப்படின்றது என்னது? எழுவாய். குயில் கூவியது அப்படின்றது என்னது? அங்க ஒரு பயனிலையா இருக்கு. காற்று அப்படின்றது ஒரு எழுவாயா இருக்கு. அங்க வீசியது அப்படின்றது ஒரு பயனிலையா இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து வேற சொல் வேண்டாது, வேற சொல் அந்த இடத்துல தேவைப்படல. அப்ப அந்த மாதிரி தேவைப்படாம இருக்குன்னு அதை என்ன சொல்றாங்க? அதை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுன்னு பாருங்க. அதை என்ன சொல்றாங்க? தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அதே போன்று இரண்டாவது தொடரிலும் எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது என்று பொருளை தெரிகிறது. அதே மாதிரி இரண்டாவது தொடரில் என்ன பண்ணுது? எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து என்ன பண்ணுது? குயில் கூவியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை தருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. இரண்டாவது தொடர்லையும் எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது. அப்ப எழுவாய் என்றது என்னது? குயில் அப்படின்றது எழுவாய், கூவியது அப்படின்றது பயனிலையை குறிப்பிடுது. இது கரெக்டான்னு பாருங்க. அப்ப தொகாநிலை தொடர் அப்படின்றது என்னன்னு கிளியர் ஆகுதான்னு பாருங்க. அப்ப தொகாநிலை தொடர் அப்படின்றது என்னது? வெளிப்படையா இருக்கும், மறைஞ்சு வராது. அது மாதிரி மறைந்து வராமல் வெளிப்படையாக வந்தால் அதை தொகாநிலை தொடர் என்று சொல்கிறார்கள். அதுல நம்ம 2 எக்ஸாம்பிள் அப்படின்றது பார்த்திருக்கோம். ஒன்று காற்று வீசியது, இன்னொன்று குயில் கூவியது. காற்று வீசியது அப்படின்றது காற்று அப்படின்றது ஒரு எழுவாய், வீசியது அப்படின்றது பயனிலை. அப்ப எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து வந்து வேறு சொல் வேண்டாது, வெளிப்படையா வருது. இந்த மாதிரி வெளிப்படையா தானே சொல்றாங்க, அதை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, தொகாநிலை தொடர் 9 வகைகள். தொகாநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகை அப்படின்னா 9 வகை இருக்கு. இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். இது தெரியாம உங்களால ஆன்சர் அப்படின்றது பண்ண முடியாது. அப்ப தொகாநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். அது என்னன்னு பாருங்க. எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயன்கள் தொடர்ந்து வருவது எழுவாய் தொடர். அப்ப எழுவாயோட என்னென்ன இருக்கும்? பெயர் இருக்கும், வினை இருக்கும், வினா இருக்கும் ஆகிய பயனிலைகள். அந்த மிக்கக்கூடிய பயனிலைகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தொடர்ந்து வரும். இந்த மாதிரி தொடர்ந்து வருது அப்படின்னா சொல்றாங்க அதை எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப இனியன் கவிஞர் அப்படின்றது பெயர் பயனிலை. அடுத்து காவிரி பாய்ந்தது அப்படின்றது வினை பயனிலை. பேருந்து வருமா அப்படின்றது என்னது? அது வினா பயனிலை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துல என்ன இருக்கு? பயனிலை அப்படின்றது தொடர்ந்து வந்திருக்கு. ஓகேவா? மேற்கண்ட 3 தொடர்களும், ஓகேவா, இந்த இருக்கக்கூடிய 3 தொடர்களிலும் மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர், வினை, வினா ஆகியவற்றுக்கான பயன்கள் வந்து எழுவாயை தொடர்ந்து அமைகிறது. இதெல்லாம் பண்ணுது, இதெல்லாம் சேர்ந்து வந்து எழுவாயை சேர்த்து அமைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தொகாநிலை தொடர் என்பது 9 வகைகள். மொத்தம் எத்தனை வகை இருக்கு? 9 வகை இருக்கு. இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முக்கியம். இது தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க. தொகாநிலை எத்தனை வகைப்படும், தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியணும் மொத்தம் 9 வகை இருக்கு அப்படின்றது தெரியணும். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது எது அப்படின்னா எழுவாய் தொடர் அப்படின்றது பார்க்குறோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்னது? எழுவாய் தொடர் அப்படின்றது பார்க்குறோம். எழுவாய் தொடரில் எழுவாயோட பெயர், வினை, வினா அப்படின்ற 3 பயனிலைகள் என்ன பண்ணுது அப்படின்னா தொடர்ந்து வருது. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. பெயர் இருக்கு, வினை இருக்கு, வினா இருக்கு. இனியன் கவிஞர் அப்படின்றது பெயர் பயனிலை. ஓகேவா? இனியன் கவிஞர் அப்படின்றது ஒரு பெயர் பயனிலை. அடுத்து காவிரி பாய்ந்தது அப்படின்றது ஒரு வினை பயனிலை. வினை அப்படின்னா செயல் அப்படின்றது பொருள். வினை என்றால் என்னது? செயல் அப்படின்றது பொருள். வினை பயனிலை அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யறது. அப்ப காவிரி பாய்ந்தது, நடந்து வந்தான், அப்ப அதெல்லாம் என்ன சொல்றாங்க? வினை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செயல். காவிரி பாய்ந்தது அப்படின்றது ஒரு வினை பயனிலை. அடுத்து பேருந்து வருமா அப்படின்றது வினா. என்னது? வினா மாதிரி இருக்கா? பேருந்து வருமா, இங்க பேருந்து வருமா அப்படின்னு கேட்கறது என்னது? ஒரு வினா. அப்ப பேருந்து வருமானது வினா பயனிலை. அப்ப மேற்கண்ட 3 தொடர்லையும் பெயர் இருக்கு, வினை இருக்கு, வினா இருக்கு ஆகியவற்றான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடரா அமைஞ்சிருக்கு. ஆகியவற்றுக்கான பயனிலைகள் வந்து என்ன பண்ணுது? எழுவாய் தொடரா அமைஞ்சிருக்கு அப்படின்றத இங்க குறிப்பிட்டிருக்காங்க. புரியுதுங்களா? புரியுதான்னு பாருங்க. இந்த தொகாநிலை தொடர் மொத்தம் வகைப்படும் அப்படின்னா 9 வகைப்படும். அதுல மொத்தம் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பாக்குறது எழுவாய் தொடர் அப்படின்றது பாக்குறோம். அதுல எழுவாயோட பெயர், வினை, வினா தொடர் வந்து என்ன பண்ணுது? எழுவாயோட சேருது. அதுல பெயர் இருக்கு, வினை இருக்கு, வினா இருக்கு. இனியன் கவிஞர் அப்படின்றது பெயர் பயனிலை. காவிரி பாய்ந்தது அப்படின்றது வினை பயனிலை. பேருந்து வருமா அப்படின்றது வினா பயனிலை. மேற்கண்ட 3 தொடர்லுமே பெயர், வினை, வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் தொடர்ந்து வருது. இது என்ன சொல்றாங்க? எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ராமன் வந்தான். ராமன் அப்படின்றது என்னது? ஒரு எழுவாய். ஒரு விஷயத்துக்கு என்ன பண்றது? ஒரு அடித்தளமா இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? அது எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க பாருங்க, இனியன் கவிஞர், காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா அப்படின்றது என்னது? இதெல்லாம் பெயர் பயனிலை, வினை பயனிலை,
வினா பயனலை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுக்கு வச்சு எக்ஸாம்பிள் கேட்டா உங்களுக்கு எழுத தெரியணும். சரிங்களா? புரியுதா? அடுத்த क्वेश्चन போலாமா? சரி, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போறது விழித்தொடர் அப்படின்றது பார்க்க போறோம். அடுத்து பார்க்க போறது விழித்தொடர். விழி என்றால் என்ன? விழி என்றால் என்ன? மலையாளத்துல நான் விழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. விழிக்கும் அப்படின்னா அழைத்தல் அப்படின்றது பொருள். ஓகேவா? விழி என்னது? அழைத்தல் அப்படின்றது பொருள். விழி என்றால் அழைத்தல். விழி என்றால் என்ன பொருள் அப்படின்னா அழைத்தல் அப்படின்றது பொருள். சரிங்களா? விழி என்றால் என்னது? அழைத்தல் அப்படின்றது பொருள். ஓகே, கரெக்டா இருக்கு. விழி என்றால் என்னது? அழைத்தல் அப்படின்றது பொருள். பாருங்களேன், விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர். நண்பா எழுது அப்படின்றது என்னது? நண்பா எனும் விழிப்பெயர் எழுது எனும் பயனிலையை கொண்டு முடிஞ்சுள்ளது. இது என்ன சொல்றாங்க? விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்தை கூப்பிடுறது. ஓகேவா? டே வாடா, டே எழுதுடா, டே இதை செய்டா அப்படின்னு பண்றோம். ஒரு விஷயத்தை கூப்பிடுறோம். ஓகேவா? ராமன் வா, என்னது அந்த மாதிரி என்ன பண்றோம்? விழி என்றால் அழைத்தல் அப்படின்றது பொருள். இதில் பாருங்க, நண்பா எழுது, நண்பா படி அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. விழி என்றால் என்ன பொருள் அப்படின்னா அழைத்தல் அப்படின்றது பொருள். விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர். விழியை தொடர்ந்து வினை அமைவது என்னது? அதை விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நண்பா எழுது அப்படின்றத பாருங்க. நண்பா எழுது அப்படின்றது நண்பா எனும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா அது விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இது புரியுதா அப்படின்றத பாருங்க. ஓகே, அடுத்தீங்க பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வினைமுற்று தொடர் அப்படின்றது பார்க்க போறோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எழுவாய் தொடர் அப்படின்றது பார்த்தோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எழுவாய் தொடர் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம விழித்தொடர் அப்படின்றது பார்த்தோம். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் எழுவாய் தொடர் அப்படின்னு என்ன பார்த்தோம். அதுக்கடுத்து விழித்தொடர் அப்படின்னு என்ன பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வினைத்தொடர் அப்படின்றது பார்க்க போறோம். வினைமுற்று தொடர் அப்படின்றது என்னன்னு பார்க்க போறோம். வினைமுற்று அப்படின்னு என்ன? ஒரு வினை முற்று பெற்று விட்டது. அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று. அதாவது கண்ணகி பாடினாள் அப்படின்னு வந்திருக்கணும். கரெக்டா? இப்படி வந்திருக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தை எங்கேயும் இந்த வார்த்தை எங்கேயும் இருந்திருக்கணும். இப்படி வந்திருக்கணும் அப்படின்னா கண்ணகி பாடினாள் அப்படி வந்துடும். அப்ப வினைமுற்று தொடர் பாருங்க. தொடரின் இறுதியில் இடம்பெற்ற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர். அதாவது கண்ணகி பாடினாள் இருக்கணும். அந்த பாடினாள் அப்படின்றது வினை முற்று பெற்றுவது. கண்ணகி பாடினாள், இதுல ஏதாச்சும் முற்று பெறாம இருக்கா, இல்ல சென்டென்ஸ் முடியாம இருக்கா அப்படின்னு பாருங்களேன். இதுல சென்டென்ஸ் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அப்ப கண்ணகி பாடினாள் இருக்கு. அது என்ன பண்றாங்க? அப்படியே உல்டாவா எழுதுறாங்க. பாடினாள் கண்ணகி. இப்ப பாருங்க, பாடினாள் கண்ணகி அப்படின்னு மாறுது. அப்ப பாடினாள் அப்படின்ற வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்திருக்கு. ரைட்டா? அப்ப பாடினாள் அப்படின்றது என்னது? முன்னாடி அந்த வினைமுற்று முன்னாடி என்ன பண்ணுது? ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. கண்ணகி அப்படின்ற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதனால என்ன சொல்றாங்க? இதே வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப குழப்பலாம் கிடையாது. வினைமுற்று தொடர் அப்படின்னா அப்படியே உல்டாவா இருக்கும். அதாவது பின்னாடி பெயர் வரும், முன்னாடி அந்த வினை முற்று பெற்ற வினை வந்திருக்கும். ரைட்டா? இப்ப பாடினாள் அப்படின்ற வினைமுற்று முதல்ல நின்று ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. பாடினாள் கண்ணகி என்ன பண்ணுது? வினை முற்று பெற்று பின்னாடி ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி முடிஞ்சா என்ன சொல்றாங்க? அதை வினைமுற்று தொடர் என்று சொல்கிறார்கள். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எழுவாய் தொடர் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? விழித்தொடர் அப்படின்றது பார்த்தோம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் எழுவாய் தொடர் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து விழித்தொடர் அப்படின்றது பார்த்தோம். விழி என்றால் அழைத்தல் அப்படின்றது பொருள். நண்பா எழுது, வா கூப்பிடுறது, அந்த கட்டளையிட்டு ஒரு செயலை செய் அப்படின்ற மாதிரி செய்யறது. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா விழித்தொடர் அப்படின்னு சொன்னேன். விழி அப்படின்னா அழைத்தல் அப்படின்றது பொருள். இப்போ அடுத்து பார்த்தது வினைமுற்று தொடர் அப்படின்றது பார்த்தோம். வினைமுற்று அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு. ராமன் வந்தான், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இல்லை வராம ஏதாச்சும் அந்த வார்த்தை ஏதாச்சும் முடியாம இருக்கா? ராமன் வந்த, அது மாதிரி என்னது? முடியாம இருக்கா? வந்த, சென்ற, அந்த மாதிரி முடியாம இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? அதை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இல்லாம இது முற்று பெற்றுச்சு. வினை முற்று பெற்று விட்டது. எச்சம் இல்லாம என்ன ஆயிடுச்சு? முற்று பெற்றுச்சு. அப்போ ஒரு வினை, ஓகேவா, ஒரு செயல் முற்று பெற்று விட்டால் அதை வினைமுற்று என்று சொல்வார்கள். அப்ப தொகாநிலை தொடரில் வரக்கூடிய வினைமுற்று தொடர் அப்படின்றது முன்னாடி வினையும் பின்னாடி என்ன வருது? அது பெயரை கொண்டு முடியுது. அப்ப முன்னாடி வினைமுற்றோட பின்னாடி பெயரை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க? வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. அப்ப வினைமுற்று தொடர் அப்படின்னா கிளியர் ஆகுதான்னு பாருங்க. வினைமுற்று தொடர் அப்ப முன்னாடி என்ன இருக்கும்? வினைமுற்று இருக்கும். அதுக்கு பின்னாடி
பெயர் அப்படின்றது இருக்கும். ரைட்டா? அப்ப தொடரோட இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று என்ன பண்ணுது? தொடரோட முதல் அமையுது. கண்ணகி அப்படின்றது என்னது? ஒரு வினைமுற்று. முன்னாடி வினைமுற்று நடந்துட்டு பின்னாடி என்ன பண்ணுது? ஒரு பெயரோட கொண்டு முடியுது. இந்த மாதிரி முடிஞ்சா என்ன சொல்றாங்க அப்படின்னா வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா முதல் அமைச்சு அறுவகை பெயரை கொண்டு முடியுது. ஓகேவா? அறுவகை பெயரை கொண்டு முடியுது. இந்த பாயிண்ட் முக்கியம். ஓகேவா? எத்தனை பெயரை கொண்டு முடியுது அப்படின்னா அறுவகை பெயரை கொண்டு முடியுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அது என்ன சொல்றாங்க அப்படின்னா வினைமுற்று தொடர். அப்ப பாடினால் அப்படின்ற வினைமுற்று என்ன பண்ணுது? முதல்ல நின்று ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி முடிஞ்சா என்ன சொல்றாங்க? அதை வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க பெயரச்ச தொடர். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பெயரச்ச தொடர் அப்படின்றது பார்க்க போறோம். பெயரச்சம் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சவுண்ட் முடியும் போது ஆ சவுண்ட்ல முடியும். வந்த, சென்ற. அப்ப இந்த சவுண்டை பாருங்களேன். எங்க சார் ஆள முடியலையே? த ரேல முடிஞ்சிருக்கு அப்படின்னா சவுண்டு பார்க்கணும். சவுண்டு பாருங்க. வந்த ஆள முடியுதா? சென்ற ஆள முடியுதா? அப்ப இந்த மாதிரி வந்த, சென்ற, அப்ப இந்த மாதிரி ஆ சவுண்ட்ல முடியுது அப்படின்னா அதை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல பெயரச்ச தொடர் எப்படி வருது அப்படின்றத பாருங்களேன். முற்று பெறாத வினை பெயரச்சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். இப்ப பாருங்களேன், கேட்ட பாடல் அந்த வார்த்தையை வச்சு அது என்னன்னு கண்டுபிடிச்சலாம். அப்ப பாருங்க, கேட்ட ஆ சவுண்ட்ல முடியுதா? கேட்ட பாடல். அப்ப ஆ சவுண்ட்ல முடியுது அப்படின்றதுனால என்னது? இத பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது என்ன சொல்றாங்க? அத பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேட்ட பாடல் அப்படின்றது ஆ சவுண்ட்ல முடியுது. கேட்ட என்னும் எச்சவினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. அப்ப கேட்ட அப்படின்ற எச்சவினை இன்னும் முடிவு பெறல. ஓகேவா? கேட்ட பாடல். ஓகேவா? அது முடிவு பெறாம எச்சவினை பாடல் அப்படின்ற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி முடிஞ்சு அது என்ன சொல்றாங்க அப்படின்னா பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இது புரியுதான்னு பாருங்க. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெயரச்ச தொடர். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் ஆகுதான்னு பாருங்க. பெயரச்ச தொடர் அப்படின்னா புரியுதா? இப்ப கேட்ட பாடல் அப்படின்றதுல சவுண்ட் எப்படி முடியுது? ஆ சவுண்ட்ல முடியுது. அப்ப இந்த மாதிரி ஆ சவுண்ட்ல முடிஞ்சுது அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா வந்து பெயரச்சோன்னு வருது அப்படின்னா முடியும் போது ஆ சவுண்ட்ல முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? முடியும் போது எப்படி முடியும்? ஆ சவுண்ட்ல முடியும். அப்ப இந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா அதை பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் ஆகுதான்னு பாருங்க. பெயரச்ச தொடர் அப்படின்னு கிளியர் ஆகுதா? புரியுதா? புரியுதா பல இருக்கும்? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து எப்படி பெயரச்ச தொடர் பார்த்தோம். நம்ம 3 விஷயம் பார்த்தோம். ஒன்று வினைமுற்று தொடர் பார்த்தோம். வினைமுற்றுல முற்று பெற்ற வினை முன்னாடி வரணும், பின்னாடி ஒரு பெயர் வரணும். பாடினால் கண்ணகி அது வினைமுற்று. பெயரச்ச தொடர் என்ன பார்த்தோம்? ஆ சவுண்ட்ல முடியும்னு சொன்னேன். ஆ சவுண்ட்ல எங்க முடியுது? ஆ சவுண்ட்ல எப்படி முடியுது? கடைசியா முடியும் போது கேட்ட ஆ சவுண்ட்ல முடியுதா? அது கேட்ட பாடல் அப்படின்றதே பெயரச்ச தொடர். அடுத்து நம்ம பார்க்க போறது வினையச்சம். ஊ அல்லது ஈல முடியும். இது 3 தான் உங்களுக்கு குழப்பம். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? பாருங்க, முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். அப்ப முற்று பெறாத வினை, ஒரு முடிவு பெறாத வினை இருக்கு, ஒரு செயல் இருக்கு, வினை சொல்ல கொண்டு முடியுது. என்னது? ஒரு வினை சொல்ல கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா அதை வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர். அதாவது எப்பயுமே வினையச்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஊ அல்லது ஈல முடியும். நோட் பண்ணிக்கோங்க உங்க புக் இருந்தா. ஊ அல்லது ஈல முடியும். பாடி மகிழ்ந்தனர். அப்ப பாடி அப்படின்றப்போ ஈன்னு வருதா? அப்ப சென்று அப்படின்னா ஊ சவுண்ட்ல முடியுதா? அப்ப இந்த மாதிரி ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அதை வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, பாடி மகிழ்ந்தனர். இதுல என்ன பண்ணுது? முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். இதுல பாடி அப்படின்ற எச்சவினை மகிழ்ந்தனர் அப்படின்ற ஒரு விடையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னா வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. இப்போ வினையச்ச தொடர் அப்படின்னா நான் உங்களுக்கு கிளியர் ஆகணும். வினையச்ச தொடர் அப்படின்னா முற்று பெறாத வினை. ஓகேவா? ஒரு முடிவு பெறாத வினை என்ன பண்ணுது அப்படின்னா வினை சொல்ல கொண்டு முடியுது. அந்த மாதிரி முடிஞ்சா என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பாடி மகிழ்ந்தனர் அப்படின்றதுல பாடி அப்படின்ற ஒரு எச்சவினை மகிழ்ந்தனர் அப்படின்ற ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு வினையை கொண்டு முடிச்சுது அப்படின்னா அதை வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் ஆகுதான்னு பாருங்க. வினையச்ச தொடர் அப்படின்றது என்னது? முற்று பெறாத வினை, ஒரு முடிவு பெறாத வினை என்ன பண்ணுது? வினை சொல்ல கொண்டு முடியுது, ஒரு வினையை சொல்ல கொண்டு முடியுது. அப்ப இந்த மாதிரி முடியறதுன்னு சொல்றாங்க வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாடி மகிழ்ந்தனர் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிறோம். பாடி அப்படின்றது என்னது? ஈ சவுண்ட் வருது.
ஊ அல்லது ஈல முடிச்சது அப்படி என்ன சொல்லியிருக்கேன், அதை வினை எச்சம்னு சொல்லியிருக்கேன். அப்ப பாடி அப்படின்ற எச்ச வினை மகிழ்ந்தனர் அப்படின்ற என்ன பண்ணுது, வினையை கொண்டு முடிந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி வினையை கொண்டு முடிச்சு என்ன சொல்றாங்க, அதை வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து வேற்றுமை தொடர் அப்படின்னா பார்க்க போறோம். இது நமக்கு பரிச்சயமா தெரிந்த ஒன்று. என்ன அப்படின்னா வேற்றுமை தொடர். ஓகேவா? வேற்றுமை தொடர்ல என்ன அப்படின்னா, வேற்றுமை தொடர் நார்மலா என்னது, ஐயாள்கு இன்னதுக்குன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வேற்றுமை உருபுகள். ஃபர்ஸ்ட் வேற்றுமை என்ன சொல்லுவாங்க, எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உருபு இருக்கான்னு கேட்டால் உருபு கிடையாது. இரண்டாம் வேற்றுமை ஐ, மூன்றாம் வேற்றுமை ஆள், நான்காம் வேற்றுமை கு, ஐந்தாம் வேற்றுமை இன், ஆறாம் வேற்றுமை அது, ஏழாம் வேற்றுமை கண், அடுத்து எட்டாம் வேற்றுமை வெளி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் உருபு கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் தெரியணும். பாருங்க, ஐ ஆள் கு இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஐ ஆள் கு இன் அது கண், இது என்ன சொல்றாங்க, வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு அப்படின்றது கிடையாது. என்னது, வேற்றுமை உருபுகள் அப்படின்றது கிடையாது. அப்ப 2, 3, 4, 5, 6, 7 இதெல்லாம் என்ன சொல்றாங்க, வேற்றுமை உருபுகள்னு சொல்றாங்க. ஐ ஆள் கு இன் அது கண் மொத்தத்துல இருக்கு ஒரு நமக்கு 6 இருக்கு. ஓகேவா? இந்த 6 தான் சொல்றாங்க வேற்றுமை உருபுகள்னு சொல்றாங்க. நீங்க எழுதும்போது எப்பயுமே எப்படி எழுதணும், 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு தான் எழுதணும். 1, 8 என்ன பண்ணணும், விட்டுணும். அதுக்கு வேற்றுமை உருபுகள் அப்படின்றது கிடையாது. இப்போ பாருங்களேன், வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். இதே பாருங்களேன், இதே தொக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே வேற்றுமை தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வேற்றுமை தொகாநிலை தொடர்னு சொல்றோம். ஏன் அப்படின்றத நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். பாருங்க, கட்டுரையை படித்தால், எக்ஸாம்பிள் பாருங்களேன், கட்டுரையை படித்தால், இதுல பாருங்க, இதுல ஐ அப்படின்ற ஒரு எழுத்து அப்படின்றது வருது. கட்டுரையை படித்தால் ஐன்னு வருதா, கட்டுரை படித்தால் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம், கட்டுரையை படித்தால் அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லணும். இங்கே இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர்னு சொல்லணும். ஏன் சார் இங்க தொகாநிலை அப்படின்னா, பாருங்க, கட்டுரையை படித்தால் அப்படின்ற அந்த வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துருச்சு. இரண்டாம் வேற்றுமை உருபான ஐ அப்படின்றது வெளிப்படையாவே அவங்க சொல்லிட்டாங்க, கட்டுரையை படித்தால். அப்ப இரண்டாம் வேற்றுமை உருபான ஐ அப்படின்றது வெளிப்படையா வந்துருச்சு. அப்ப இந்த மாதிரி வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், அதை தொகாநிலை தொடர்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இதே தொகைநிலை தொடர் அப்படின்னா கட்டுரை படித்தால் அப்படின்னு மட்டும் இருந்திருக்கும். அதை நம்ம விரிச்சு எழுதும்போது கட்டுரையை படித்தால் அப்படின்னு எழுதியிருப்போம். அதனால இரண்டாம் வேற்றுமை தொகைநிலை தொடர்னு சொல்லியிருப்போம். இங்க ஏன் வந்து தொகாநிலைன்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த ஐ அப்படின்றது வெளிப்படையா வந்துருச்சு. அப்ப இந்த மாதிரி வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அதை தொகாநிலை தொடர் தான் சொல்லணும். சோ இது என்ன அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இது புரியுதுங்களா? அப்ப இப்படிதான் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், அது தொகைநிலையா இல்ல தொகாநிலையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரிதான் வினைமுற்று பார்த்தோம். வினைமுற்று தொகாநிலை தொடர் அப்படின்றது பார்த்தோமா, பாடினால் கண்ணகி, முன்னாடி வந்து இருக்க வினை அப்படின்றது வந்திருக்கு, முற்று பெற்ற வினை அப்படின்றது வந்து பின்னாடி ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி முடிஞ்சா என்னது, அதை வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பார்த்தோம் பெயரச்ச தொடர் அப்படின்றது பார்த்தோம். அடுத்த பார்த்தோம் வினையச்ச தொடர் அப்படின்றது பார்த்தோம். உங்களுக்கு வினைமுற்று தொடரையும் வினையச்ச தொடரையும் மாத்திக்க கூடாது. வினையச்ச தொடர்னா ஊ அல்லது ஈர முடியும், வினைமுற்றுனா வினை முற்று பெற்றிருக்கும், அதை தான் வினைமுற்று தொடர் அப்படின்ற சொல்றாங்க. வினைமுற்று தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுன்னு பாருங்க. இதை பாருங்களேன், இது தொடர்ல ஐ அப்படின்ற வேற்றுமை உருபு வெளிப்படையாக, இதுல ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்து. இதுல ஐ அப்படின்ற வேற்றுமை உருவு என்ன பண்ணுது, வெளிப்படையாவே வந்து பொருளை உணர்த்துது. அப்ப கட்டுரையை படித்தால் அப்படின்றதுல ஐ அப்படின்றது என்னது, வெளிப்படையாவே வந்துருச்சு. அன்பால் கட்டினார், இதுல பாருங்க ஆள், அன்பால் கட்டினார் அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை தொகைநிலை தொடர். இதுல ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இதுல அன்பால் அப்படின்றதுல ஆள் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அன்பால் அப்படின்றதுல என்னது, ஆள் அப்படின்றது வெளிப்படையா வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி வெளிப்படையா வந்தா அதை வேற்றுமை தொகாநிலை தொடர்னு சொல்லணும். அப்ப இது என்னது, மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். நம்ம கூட தொகைநிலை தொடர்னு போற்றக்கூடாது. இது என்ன தொடர், தொகாநிலை தொடர். ஏன், இது வெளிப்படையாக வந்துள்ளது. இது என்ன சொல்றாங்க, வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அறிஞருக்கு பொன்னாடை, இதில் பாருங்க கூ வந்திருக்கு, அறிஞருக்கு பொன்னாடை. அப்ப கூ அப்படின்றது என்னது, நான்காம் வேற்றுமை உருபு, நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அப்ப எப்படி வந்து தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் வருது அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகுதுன்னு பாருங்க. அப்ப எப்படி தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் அப்படின்றது வருது அப்படின்றது கிளியர் ஆகுதா? அப்ப தொகாநிலை தொடர் அப்படின்னா வெளிப்படையா வந்துடும், சொல்ல வரதை வெளிப்படையாவே சொல்லிடுவாங்க, அதை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. தொகைநிலை அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா வெளிப்படையா வராம மறைஞ்சு வரும், அதை தொகைநிலை அப்படின்னு சொல்றாங்க.
இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. அப்ப தொகை நிலைனா என்ன, தொகை நிலைனா என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகணும். கரெக்டா? தொகை நிலை அப்படின்னா என்னது? அது மறைஞ்சு வரும். தொகை நிலை அப்படின்னா வெளிப்பட்டு வரும். அதை என்ன சொல்றாங்க? அதை தொகை நிலைன்னு சொல்றாங்க. தொகை நிலைனா மறைஞ்சு வரும். புரியுதுங்களா? அப்ப இது என்னது? அன்பால் கட்டினார் அப்படின்றது என்னது? 4ஆம் வேற்றுமை தொகை நிலை தொடர். அதுவே என்னது? கட்டுரையை படித்தால் அப்படின்றதுல ஐ அப்படின்றது என்னது? அது 2ஆம் வேற்றுமை தொகை நிலை தொடர். புரியுதுங்களா? அறிஞருக்கு பொன்னாடை அப்படின்றது 4ஆம் வேற்றுமை தொடர். அன்பால் கட்டினார் அப்படின்றது 3ஆம் வேற்றுமை தொகை நிலை தொடர். அப்ப எதுக்கு தொகை நிலை தொடர் எங்க வருது அப்படின்றது உங்களுக்கு தெளிவா கிளியர் ஆகணும். புரியுதுங்களான்னு பாருங்க. வேற்றுமை தொகை நிலை தொடர் அப்படின்றது பார்த்துருக்கோம். அடுத்து என்னது? அதுக்கு முன்னாடி வினையச்ச தொடர் அப்படின்றது வினையச்ச தொகை நிலை தொடர் அப்படின்றது பார்த்துருந்தோம். சரிங்களா? பார்த்தோமா? வினையச்ச தொடர் பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி பெயரச்ச தொடர் அப்படின்றது பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இடைச்சொல் தொடர். இடையில ஒரு வார்த்தை வராமல் திருக்குறளை, மற்றொன்று. அப்போ மற்ற அப்படின்றது ஒரு இடையில வரக்கூடிய சொல். அப்போ என்ன சொல்றாங்க? இடைச்சொல் தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். பெயரோ இல்லை வினையோ தொடர்ந்துச்சு அப்படின்னா அதை இடைச்சொல் தொடர்ன்னு சொல்றாங்க. பாருங்க, மற்றொன்று, அதில் அதை எப்படி பிரித்து எழுதலாம்? மற்ற பிளஸ் ஒன்று. மற்ற பிளஸ் ஒன்று. அப்ப மற்ற அப்படின்றது என்னது? ஒரு இடைச்சொல். அடுத்து ஒன்று அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு பொருளை வந்து நிக்குது. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இது இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இடைச்சொல் தொடர் அப்படின்னா பாருங்க, இடைச்சொல்லோட பெயரோ அப்படின்னா வினையோ தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா இது இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. மற்றொன்று அப்படின்ற வார்த்தையை பிரிச்சு எழுதுறோம். மற்ற பிளஸ் ஒன்று அப்படின்னு பிரிச்சு எழுதுறோம். மற்ற அப்படின்ற இடைச்சொல் அடுத்து என்ன பண்ணுது? ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் வந்து நிக்குது. அதை என்ன சொல்றாங்க? இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. அது என்ன சொல்றாங்க? இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இடைச்சொல் தொடர் அப்படின்னா கிளியர் ஆகுதா? மற்றொன்று. அப்ப நடுவில் ஒரு வார்த்தை வந்து நடுவில் நிக்குது. அதான் சொல்றாங்க இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இருக்கிறதுல ரொம்ப ஈஸியானது எது அப்படின்னா உரிச்சொல் தொடர். பாருங்க, சால, உரு, தவ, நனி, கடி, தட, உரி. ஓகேவா? இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சால இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க சைடில். சால, உரு, தவ, நனி, கடி, உரி இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதெல்லாம் உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்றது உரிச்சொற்றொடர். ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது உரிச்சொற்றொடர். சால, உரு, தவ, நனி, கடி, தட இந்த வார்த்தையெல்லாம் என்ன சொல்றாங்க? அதை உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாருங்களேன், இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக புரியும். சால சிறந்தது, இது என்னது? சால சிறந்தது. இதில் சால அப்படின்றது உரிச்சொல். சால அப்படின்றது என்னது? உரிச்சொல். ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கேன்னா சால அப்படின்றது. அப்போ சால அப்படின்றது என்னது? அதை உரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சால அப்படி சிறந்தது அப்படின்றதுல சால அப்படின்றது உரிச்சொல். அதனை தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிகச்சிறந்தது. அது பின்னாடி என்னது? சிறந்தது அப்படின்றது நின்று மிக சிறந்தது. மாமரம் அப்படின்றது பெரிய மரம். மாநாடு பெரிய மாநாடு. அது மாதிரி என்னது? அந்த வார்த்தைகள் என்ன? மா அப்படின்றது என்னது? அது ஒரு உரிச்சொற்றொடர் தான் வரும். ஓகேவா? மாநகரம் அப்போ என்னது? அதையும் உரிச்சொற்றொடர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ புரியுதான்னு பாருங்க. உரிச்சொற்றொடர் என்னென்ன வார்த்தை வரும் அப்படின்னா சால, உரு, தவ, நனி, கடி அந்த வார்த்தையெல்லாம் வச்சு என்ன சொல்றாங்க? அதை உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்றது பார்த்துருந்தோம். சால சிறந்தது அப்படின்றது சால அப்படின்றது உரிச்சொல். அதை தொடர்ந்து சிறந்தது அப்படின்ற சொல் நின்று மிகச்சிறந்தது, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப சிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்ப அதனால என்ன சொல்றாங்க? அதை சால சிறந்தது அப்படின்றது உரிச்சொற்றொடர். அப்ப தொகைநிலை தொடர் அப்படின்றது வெளிப்படையா வந்து நிற்கும். தொகைநிலை தொடர் அப்படின்றது மறைந்து வந்து நிற்கும். அப்ப தொகைநிலை என்றால் மறைந்திருத்தல் என்று பொருள். தொகைநிலை என்றால் வெளிப்படையாக இருத்தல் அப்படின்றது பொருள். புரியுதான்னு பாருங்க. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதாப்பா? அப்ப தொகைநிலை என்ன, தொகைநிலை என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகணும். ஓகேவா? புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அப்படின்றது பார்க்க போறோம். ஒரு சொல் 2-3 முறை அடிக்க வருவது. 2 வாட்டி இல்லை 3 வாட்டி அடிக்க வந்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா? அது இதையும் மாற்றி போட்டக்கூடாது. இப்போ இரட்டை கிளவி அப்படின்னா இதில் வராது நான் சொல்கிறேன். ஓகேவா? படபட. அப்போ படபட அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கோங்களேன். படபட, கடகட, சட சட இந்த வார்த்தை என்னது? பிரித்தால் பொருள் தராது. பட இந்த வார்த்தைக்கு ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு பாருங்க. பட பொருள் வருதா? இல்லை. அது இங்கே பாருங்க. வருக வருக வருக. பாம்பு பாம்பு பாம்பு. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. அப்போ இந்த வார்த்தைக்கெல்லாம் பொருள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. அப்போ பிரித்தால் பொருள் தரும். இப்போ வருக வருக வருகையிலேருந்து ஒரு வருகையை மட்டும் எடுக்கிறோம். பிரித்து பார்க்குறோம். வருக பொருள் தருதா இல்லையா? பொருள் தருது. வருக அப்படின்றது பொருள் வந்து கொடுக்குது. அப்போ இந்த மாதிரி பொருளை கொடுத்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பிரித்தால் பொருள் தரல, படபட
கட கட சடசட. அப்ப இந்த மாதிரி பிரித்தால் பொருள் தரலை என்றா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை இரட்டை கிளவி அப்படின்னு சொல்றாங்க. பிரித்தால் பொருள் தரலை அப்படின்னா அது இரட்டை கிளவி. பிரித்தால் பொருள் தந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுக்கு தொடர்னா என்ன, இரட்டை கிளவினா என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரியணும். ஓகேவா? அடுக்கு தொடர் அப்படின்னா பிரித்தால் பொருள் தரும். பாம்பு பாம்பு பாம்பு, அது பாம்பு பாம்பு பாம்பு. பிரிக்கிறோமா? பாம்பு 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 அப்படின்னு பிரிச்சோம்னது அது பொருளை தருது. அப்ப இந்த மாதிரி பொருள் தந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க, அதுதான் வந்து அடுக்கு தொடர்னு சொல்றாங்க. அதே பிரித்தால் பொருள் தரல, பட கடை கடை. அப்ப பட அப்படின்றது என்னது, கடை அப்படின்றது என்னது, ஒரு பொருளை கொடுக்கல. அப்ப இந்த மாதிரி பொருளை கொடுக்கல அப்படின்னா அது இரட்டை கிளவி. பொருளை கொடுத்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர். அதே மாதிரி இது 2 முறை அடிக்க வரும், இது 2 வாட்டி தான் அடிக்க வரும். இரட்டை கிளவி அப்படின்றது 2 முறை மட்டும்தான் அடிக்க வரும். அப்ப இரட்டை கிளவி அப்படின்றது 2 முறை மட்டும்தான் அடிக்க வரும். பட கடை கடை சட சட அப்படின்றது என்னது 2 வாட்டி மட்டும் தான் அடிக்க வரும். ஆனா அடுக்கு தொடரை பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை அடிக்க வரும். வருக பாம்பு பாம்பு பாம்பு, வாங்க வாங்க வாங்க. அப்ப 2 4 முறை அடிக்க வருது என்னது, அது அடுக்கு தொடர். 2 வாட்டி மட்டும் அடிக்க வந்துச்சு அப்படின்னா அது இரட்டை கிளவி. புரியுதா? இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நல்லா தொகைநிலை படிச்சுட்டு போயிட்டு மாத்தி போட்டீங்க அப்படின்னா மார்க் போயிடும். ஓகேவா? அதனால இது ரொம்ப தெளிவா படிச்சுக்கணும். சரிங்களா? அப்ப அடுக்கு தொடர்னா என்ன, இரட்டை கிளவினா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியணும். பாருங்க, அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன, இரட்டை கிளவி அப்படின்னா என்ன அப்படின்றது புரியணும். அப்ப என்ன பார்த்துருக்கோம், தொகைநிலை தொடர் மொத்தம் 9 வகைப்படும் அப்படின்றது பார்த்தோம். அதில் ஒன்னொன்றுக்கும் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது பார்த்துருக்கோம். அதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்றது பார்த்துருக்கோம். சரிங்களா? பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து என்னது, ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவு பயன்படுத்துகிறோம். இந்த காலத்தில் எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்றது பயன்படுத்தும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து, ஓகேவா, என்ன சொல்றாங்க, கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம இந்த காலத்தில் பயன்படுத்துறோம் அப்படின்றத சொல்றாங்க. வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்கள் செய என்னும் வாய்ப்பாடு எச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்றது கிடைக்குது. பாருங்க, என்னென்ன இருக்கு, வேண்டிய, கூடிய, தக்க, வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்தோட சேர்க்கிறது மூலமா. பாருங்க, கூட்டுநிலை பெயரெச்சம். கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி. இதுல வேண்டிய இருக்கா, கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி, தக்க இருக்கா. இப்ப வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய அப்படின்ற ஒரு வாய்ப்பாட்டு எச்சத்தோட வினையச்சத்தோட சேர்க்கிறது மூலமா என்ன பண்றாங்க, கூட்டுநிலை பெயரெச்சங்கள். இந்த பாயிண்ட் முக்கியம். என்னது, இதை கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகுது. அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்றது என்னது, கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி அப்படின்றது. கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி அப்படின்றது. இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப இந்த காலத்துல என்ன பண்றோம், கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்றத நம்ம நிறைய பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்தும் போது என்னது, கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி அப்படின்ற வார்த்தைகள் இருக்கு. அவனது வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல இந்த வார்த்தைகள் என்னது, இந்த பெயரெச்சங்கள் இருக்கு. இதுல 1 மார்க் அப்படின்றது கேட்கலாம். இதுல என்ன பண்ணலாம், 1 மார்க் அப்படின்றது கேட்கலாம். இது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஓகே. அப்ப மொத்தம் தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 9 வகைப்படும். இது 1 மார்க்ல கேட்கலாம். தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா 1 மார்க்ல கேட்கலாம். அவை யாவை அப்படின்னு கேட்டா அது 2 மார்க்ல கேட்கலாம். அவை யாவை அப்படின்னா அது உங்களுக்கு 2 மார்க்ல கேட்டாலும் கேட்கலாம். அப்ப தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா அது எழுத தெரியணும். அவை யாவை அப்படின்னு கேட்டாலும் எழுத தெரியும். அப்ப அவை யாவைன்னு கேட்டா இதெல்லாம் எழுதணும். 1 எழுவாய் தொடர், 2வது விழித்தொடர், 3வது வினைமுற்று தொடர், 4வது பெயரச்ச தொடர், 5வது வினையச்ச தொடர், 6வது வேற்றுமை தொடர், 7வது இடைச்சொல் தொடர், 8வது உரிச்சொற்றொடர், 9வது அடுக்கு தொடர். அப்ப மொத்தம் எத்தனை வேற்றுமை தொகைநிலை தொடர் மொத்தம் இருக்கு அப்படின்னா 9 இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? இது தெரிஞ்சா தான் முடியும் அப்படின்னா மார்க் எடுக்க முடியும் இலக்கணத்திலேருந்து. ஓகேங்களா? ஓகே, நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்க. தொகைநிலை அப்படின்னா மறைந்திருத்தல் அப்படின்றது, மறைந்திருத்தல் அப்படின்னா தொகைநிலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். தொகைநிலை அப்படின்னா வெளிப்பட்டு வரும், அதனால மறைந்து வராது. அப்ப வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்றது காற்று வீசியது. காற்று அப்படின்றது எழுவாய், வீசியது அப்படின்றது பயனிலை. அப்ப காற்று வீசியது அப்படின்றது வந்திருக்கு. அடுத்து குயில் கூவியது. அப்ப பாருங்க, இதுல முதல் காற்று அப்படின்ற எழுவாயும் வீசியது அப்படின்ற பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல்லு வேணாம என்ன பண்ணுது, பொருளை உணர்த்துது. இந்த மாதிரி பொருளை உணர்த்துனா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இதே போன்று 2வது தொடர்லையும் எழுவாய் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது அப்படின்ற பொருளை உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்த்தது விழித்தொடர் அப்படின்றது பார்த்திருந்தோம். அடுத்து நம்ம பார்த்தது எழுவாய் தொடர் அப்படின்றது பார்த்திருந்தோம். ஓகேவா? எழுவாய் தொடர் அப்படின்னா 3ஆ பிரிச்சிருந்தாங்க. பெயர், வினை, வினா அப்படின்றது பிரிச்சிருந்தாங்க. இதுல இனியன் கவிஞர் அப்படின்றது பெயர் பயனிலையா இருந்துச்சு. காவிரி பாய்ந்தது அப்படின்றது வினை பயனிலையா இருந்துச்சு.
என்னது பேருந்து வருமா அப்படின்றது வினா பயனிலையாக இருந்துச்சு. இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுவாய் தொடர் தொகாநிலை தொடர் வரக்கூடிய 9 வகையில் முதல் வகை எதை சொல்கிறாங்க அப்படின்னா எழுவாய் வகையை சொல்கிறாங்க, எழுவாய் தொடரை சொல்கிறாங்க. அப்போ இனியன் கவிஞர் காவிரி பாய்ந்தது பேருந்து வருமா, இனியன் கவிஞர் அப்படின்றது பெயர் பயனிலை, அடுத்து வந்தது வினை பயனிலை, அடுத்து பேருந்து வருமா அப்படின்றது வினா பயனிலை. மேற்கண்ட 3 தொடரையும் பெயர் வினை வினா அவற்றுக்கான பயனர்கள் வந்து எழுவாய் தொடர் தான் அமைஞ்சிருச்சு. இது என்ன சொல்கிறாங்க எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அடுத்து பார்த்தது விழித்தொடர் அப்படின்றது பார்த்துருந்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா விழித்தொடர் அப்படின்றது பார்த்துருந்தோம். விழித்தொடரை பாருங்க, விழியை தொடர்ந்து வினை அமையுது. ஓகேவா, விழி அப்படின்னா அழைத்தல், விழியை தொடர்ந்து ஒரு வினை அமைஞ்சிரும். ஓகேவா, நண்பா வா, நண்பா எழுது, நண்பா படி. அப்ப விழி என்றால் அழைத்தல், அழைத்ததுக்கு அப்புறம் ஒரு வினை இருக்கும். வினை என்றால் செயல் அப்படின்றது பொருள். வினை அப்படின்னா என்னது, ஒரு செயல் அப்படின்றது பொருள். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செயல் அப்படின்றது இருக்கும். நண்பா எழுது, நண்பா படி. ஒரு விழித்தலுக்கு அப்புறம் என்ன இருக்கு, ஒரு செயல் அப்படின்றது இருக்கு. அப்ப நண்பா எழுது அப்படின்றது என்னது, நண்பா என்னும் விழிப்பெயர், எழுது அப்படின்ற ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இது புரியுதான்னு பாருங்க. இப்ப விழித்தொடர் என்றால் என்னது, ஒரு எழுவாயை தொடர்ந்து ஒரு அழைத்தலை தொடர்ந்து என்னது ஒரு வினை அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி அமைஞ்சு என்ன சொல்றாங்க, அதை விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. விழித்தொடர் அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? விழித்தொடர் அப்படின்றது ஒரு என்னது, ஒரு அழைத்தலுக்கு அப்புறம் ஒரு வினை அப்படின்றது இருக்கும். அதை என்ன சொல்றாங்க, விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அடுத்து நம்ம என்ன பார்த்துருந்தோம், வினைமுற்று தொடர் அப்படின்றது பார்த்துருந்தோம். வினைமுற்று தொடர் அப்படின்னா ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. வினைமுற்று தொடர் அப்படின்னா கண்ணகி பாடினாள் அப்படின்றது இருக்கணும். ரைட்டா, கண்ணகி பாடினாள் அப்படின்றது இருக்கணும். ஆனால் தொகாநிலை தொடரில் பாடினாள் அப்படின்றது ஒரு வினைமுற்று. முன்னாடி வந்து கண்ணகி அப்படின்ற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி முன்னாடி வந்து ஒரு வினையை கொண்டு வினைமுற்றை கொண்டு பின்னாடி வந்து ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க, அதை வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்க, வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுது பாருங்க. அதை என்ன சொல்றாங்க, வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. பாடினால் கண்ணகின்னு வருதா, அப்ப பாடினால் அப்படின்றது வினைமுற்று, முதல் என்ன பின்னாடி ஒரு பெயரை கொண்டு அமையுது. அப்ப இந்த மாதிரி ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பெயரச்ச தொடர், ஒரு முற்று பெறாத வினை. ஓகேவா, வந்த சென்ற இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கேட்ட பாடல் அப்படின்னு இருக்கா, கேட்ட அப்படின்றது என்னது, ஒரு பெயரச்சத்தை குறிக்குது. சவுண்டு முடியும் போது ஆ சவுண்ட்ல முடியும். அப்படி ஆ சவுண்ட்ல முடிஞ்சது அப்படின்னா அதை என்ன சொல்லியிருக்கேன், அதை பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப கேட்ட பாடல் அப்படின்றது கேட்ட அப்படின்ற ஒரு எச்ச வினை, முடிவு பெறாத ஒரு வினை, பாடல் அப்படின்ற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி புடிஞ்சு அதை என்ன சொல்றாங்க, பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்த்தது வினையச்ச தொடர் அப்படின்றது பார்த்தோம். வினை அப்படின்னா ஊ அல்லது ஈல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வினையச்சம் அப்படின்னா இதுல என்ன இருக்கு, பாடி மகிழ்ந்தனர். பாடி அப்படின்றது வினையச்சம், மகிழ்ந்தனர் அப்படின்ற ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப முற்று பெறாத வினை. ஓகேவா, முற்று பெறல, பாடி அப்படின்றது ஒரு முற்று பெறாம இருக்கு. அப்ப முற்று பெறாத வினை, வினை சொல். மகிழ்ந்தனர் அப்படின்றது ஒரு வினை. ஓகேவா, எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தாங்க, நடந்து வந்தாங்க. அப்ப என்னது, இதெல்லாம் வந்து ஒரு வினை. ஓகேவா, அப்ப முற்று பெறாத வினை, முடிவு பெறல. பாடி மகிழ்ந்தனர் அப்படின்றது, பாடி அப்படின்றது ஒரு முடிவு பெறல. பாடினால் அப்படின்றது முடிவு பெற்றுருச்சு, பாடி அப்படின்றது முடிவு பெறல. அப்ப பாடி அப்படின்றது என்னது, ஒரு முற்று பெறாத வினை, வினை சொல். ஓகேவா, மகிழ்ந்தனர் அப்படின்ற ஒரு வினை சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி முடிஞ்சா என்ன சொல்றாங்க, அதை வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாடி மகிழ்ந்தனர் அப்படின்றதுல பாடி எச்ச வினை என்ன பண்ணுது, மகிழ்ந்தனர் அப்படி வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதனால என்ன சொல்றாங்க, வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னும் எனக்கு புரியல சார் அப்படின்னா ஊ அல்லது ஈ வந்துச்சு அப்படின்னா அது வினையச்ச தொடர். ஓகேவா, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, சென்ற வந்து அப்படின்னா அது என்னது, அது பெயரச்ச தொடர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, வேற்றுமை தொடர் அப்படின்றது சொல்லியிருந்தேன். வேற்றுமை தொடர்னா ஐயாள்கு இன்னதுக்கன். ஓகேவா, ஐயாள்கு இன்னதுக்கன் அப்படின்றத என்ன சொல்லியிருக்கேன், அதை வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐ ஆள்கு இன் அது கண். அதுல 1வது வேற்றுமையும் 8வது வேற்றுமையும் நம்ம விட்டுருவோம். 1வது வேற்றுமை அப்படின்றத எழுவாய் வேற்றுமை அப்படின்னும், 8வது வேற்றுமையை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1வது வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் என்ன கிடையாது அப்படின்னா உருபுகள் அப்படின்றது கிடையாது. அது என்ன சொல்லுவாங்க, உருபுகள் அப்படின்றது கிடையாது. அப்போ 2க்கு ஐ, 3க்கு வந்து என்னது ஐ ஆள், அடுத்து 4க்கு வந்து கு, அடுத்து என்னது ஐயாளுக்கு இன் அப்படின்றது என்னது, 5க்கு வந்து இன்னு, அதுக்கு வந்து 6, கண்ணுக்கு வந்து 7 அப்படின்னு சொல்லக்கூடிய 6 உறுப்புகள் இருக்கு. அந்த 6 உறுப்புகளும் வெளிப்படையாக வந்தால் அதை வேற்றுமை தொகாநிலை தொடர் என்று சொல்கிறார்கள். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்றது பாருங்க, கட்டுரையை படித்தால், அதுல ஐ அப்படின்றது வெளிப்படையா வந்துருச்சு. கட்டுரை படித்தால் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொகைநிலை தொடர். இதே வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னா ஐ வந்து அது வெளிப்படையா வந்துருச்சு, அதுல இருக்கக்கூடிய வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையா வரும். அப்ப வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வந்தால் அதை வேற்றுமை தொகாநிலை தொடர் என்று சொல்வார்கள். அப்ப இதுல பாருங்க, கட்டுரையை படித்தால் அப்படின்றதுல ஐ வெளிப்படையா வந்துருச்சு. அப்ப இந்த மாதிரி ஐ வெளிப்படையாக வந்தால் அதை என்ன சொல்லியிருக்கேன், வேற்றுமை தொகாநிலை தொடர். அப்ப கட்டுரையை படித்தால் அப்படின்றது என்னது, 2ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்து பாருங்க, அடுத்து அன்பால் கட்டினார். ஆள் அப்படின்றது என்னது, ஒரு 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அப்ப அன்பால் ஆள் அப்படின்றது எப்படி சார் இது 3ஆம் வேற்றுமைன்னு சொல்றீங்க அப்படின்னா, இங்க ஆள் இருக்கா, என்ன பண்ணிருக்கேன், ஆள் போட்டிருக்கா.
அப்போ மூன்றாம் வேற்றுமை என்னது? மூன்றாம் வேற்றுமை தான் ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அறிஞருக்கு பொன்னாடு, இதுல பாருங்க கூ வருதா? கூ அப்படின்றது நான்காம் வேற்றுமை. அப்ப நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? மாத்தி கித்தி எழுதக்கூடாது. இது என்ன நிலை தொடர்? தொகாநிலை தொடர். இது என்ன நிலை தொடர்? தொகாநிலை தொடர். இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. இதுதான் என்ன சொல்றாங்க? தொகாநிலை தொடர். இது என்ன சொல்றாங்க? தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. மாத்தி எழுதக்கூடாது. சரிங்களா? அடுத்து நம்ம இடைச்சொல் தொடர் அப்படின்றது பார்த்திருந்தோம். இடைச்சொல் தொடர் அப்படின்னா மற்றொன்று, மற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடைச்சொல், அடுத்து ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது ஒரு சொல்ல வந்து நின்று பொருள் தருது. அப்ப இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இடைச்சொல் தொகாநிலை தொடர்ல வருது. ஓகேவா? அப்ப தொகாநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 9 வகைப்படும். ஓகேவா? தொகாநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். அதுல இடைச்சொல் தொடர் அப்படின்றது 7வதா இருக்கக்கூடிய தொகாநிலை தொடர். அடுத்து நம்ம பார்த்தது உரிச்சொல் தொடர். ஓகேவா? அடுத்து நம்ம பார்த்தது என்னது? உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர்னா என்ன சார் அப்படின்னா அது சால, உரு, தவ, நனி, கடி, மா இந்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்படையாக வந்தால் அதை உரிச்சொல் தொடர் என்று சொல்வார்கள். உரிச்சொல் தொடர் எதுல வருது அப்படின்னா தொகாநிலை தொடர்ல வருது. சால சிறந்தது. சால அப்படின்றது என்னது? உரிச்சொல். அது வந்து சிறந்தது அப்படின்றது இருக்கு. சால சிறந்தது அப்படின்னா மிகச்சிறந்தது, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அது ஓ மை காட் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சால சிறந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்றாங்க, அதை உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது? உரி சொல் தொடர். அப்ப புரியுதுங்களா? உரி சொல் தொடர். ஓகேவா? அது எதுல வருது? தொகா நிலை தொடர்ல வருது. ஓகேவா? எதுக்காக இத்தனை வாட்டி சொல்றேன் அப்படின்னா மாத்தி எழுதக்கூடாது. இது வந்து உங்களுக்கு 1 மார்க் அப்படின்றது கேட்பாங்க. கேட்கும்போது ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் வந்து மாத்தி எழுதுறீங்களா, ஏதாச்சும் வந்து நம்ம ஏதாச்சும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாமா, அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, அப்படிலாம் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்கும்போது உங்களுக்கு மார்க் எடுக்க தெரியணும். ஓகேவா? இப்படி கேட்டால் என்ன பண்ணணும்? மார்க் அப்படின்றது எடுக்கணும். ஓகே, இப்படி கேட்டாங்களா, அப்படி கேட்டாங்களா. அப்போ எப்படி நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் போகிறது முன்னாடி எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் வேணால் செட் பண்ணுங்க. நான் அதில் 95+ எடுப்பேன், நான் அதில் 90+ அப்படின்றது எடுப்பேன். அப்படி என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த மாதிரி சேலஞ்ச் அப்படின்றது பண்ணணும். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்த்தது அடுக்கு தொடர் அப்படின்றது பார்த்துருந்தோம். அடுக்கு தொடர் இரட்டை கிளவி அப்படின்றது இருந்துச்சு. ஓகேவா? அடுக்கு தொடர் அப்படின்னா 2 முதல் 4 முறை அடுக்கி வரும். அதை அடுக்கு தொடர் என்று சொல்வார்கள். இரட்டை கிளவி என்றால் 2 முறை மட்டுமே அடுக்கி வரும். படபட, கடகட அப்படின்றதான் இரட்டை கிளவி. அதே பாம்பு பாம்பு பாம்பு, வருக வருக வருக, வணக்கம் வணக்கம் வணக்கம், இதெல்லாம் என்னது அப்படின்னா அடுக்கு தொடர். 2 முதல் 3 முறை அடுக்கி வரும். பிரித்தால் பொருள் தரும். ஓகேவா? இது நீங்க மனப்பாடமா வச்சுக்கணும். பிரித்தால் என்ன பண்ணும் அப்படின்னா பொருள் தரும். பிரிச்சோம் அப்படின்னாலே என்ன பண்ணும்? அது பொருளை கொடுக்கும். அந்த மாதிரி பொருளை கொடுத்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க? அதை அடுக்கு தொடர்னு சொல்றாங்க. பிரித்தால் பொருள் தரல. ஓகேவா? பொருள் தரல. இரட்டை கிளவி. பொருள் தரல அப்படின்னா அது இரட்டை கிளவி. பொருள் தந்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர். இதுக்கு நான் வந்து சரியான ஒரு எக்ஸாம் சொல்றேன். பட. ஓகேவா? பட அப்படின்ற வார்த்தையை பிரிங்க பார்ப்போம். பொருள் தருதான்னு பாருங்க. பட அப்படின்றது பொருள் தருதா? இல்ல. கடை அப்படின்றது பொருள் தருதா? ஒரு வார்த்தையை கொடுக்கணும், ஒரு மீனிங்கை கொடுக்கணும். ஓகேவா? வருக அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்றது. பாம்பு அப்படின்னா ஒரு உயிரினம், அதோட பேர் பாம்பு, ஒரு பொருள் தருது. பட அப்படின்றது என்னது? ஒரு பொருள் தருதல. படம்னு வரும் சார் அப்படின்னா அதெல்லாம் வராது. படம்னு சொன்னாதான் அது ஒரு பொருள். பட கடை அப்படின்னு சொன்னா அது ஒரு பொருளை குறிப்பிடாது. ரைட்டா? அப்ப ஒரு பொருளை குறிப்பிடுச்சு அப்படின்னா தான் என்னது? அது ஒரு பொருள் தந்துச்சு அப்படின்னா தான் அது அடுக்கு தொடர். இல்ல பொருளை குறிப்பிடல அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? அது இரட்டை கிளவி அப்படின்னு சொல்றாங்க. இது 2லேருந்து 4 முறை, 2லேருந்து 3 முறை அடிக்கி வரும். இரட்டை கிளவி 2 வாட்டி மட்டும்தான் அடிக்கி வரும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியணும். அடுத்து நம்ம பார்த்தது கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்றது பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்றது பார்த்திருந்தோம். கூட்டுநிலை பெயரெச்சங்கள் என்ன இருந்துச்சு? வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சு. அது கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. அப்ப தக்க, வேண்டிய, கூடிய, வல்ல அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை கூட்டுநிலை பெயரெச்சங்கள். அப்ப இந்த காலத்துல என்ன பண்றோம் அப்படின்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்ற சொல்லக்கூடிய வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்துறோம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ரைட்டுங்களா? அது கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி அப்படின்றது. ஓகேவா? மொத்தம் தொகைநிலை தொடர் மொத்தம் 9 வகைப்படும். அவை யாவை அப்படின்னு கேட்டால் எழுத தெரியணும். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர். அடுத்து என்ன பார்த்துருந்தோம்? பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர் அப்படின்றது பார்த்துருந்தோம். அடுத்து வேற்றுமை தொடர், அடுத்து இடைச்சொல் தொடர். ஓகேவா? இடைச்சொல் தொடர், உரிச்சொற்றொடர், அடுத்து அடுக்கு தொடர் என்று 9 வகைப்படும் அப்படின்றத என்ன பண்ணணும்? பார்க்காம நீங்க எழுத தெரியணும். ஓகேவா? அப்படி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 மார்க் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத பாருங்க.
இப்போ உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா 1 மார்க், 2 மார்க், 4 மார்க் இலக்கண குறிப்பு. புரியுதா பாருங்க. அப்போ என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா 1 மார்க் அப்படின்றது இதுலேருந்து கேட்கலாம். 1 மார்க் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இலக்கணத்தை கொடுத்து இந்த இலக்கணத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இந்த இலக்கணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா 2 மார்க் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? 2 மார்க் வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ வந்து என்னது வினையச்சு தொடரை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வினையச்சு தொடர் என்றால் என்ன, பெயர்ச்சி தொடர் என்றால் என்ன, வினைமுற்று தொடர் என்றால் என்ன அப்படின்றத கேட்கும்போது வினைமுற்று தொடர் அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எழுதி அதுக்கு ஒரு விளக்கத்தை எழுதணும். அந்த மாதிரி எழுதினீங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். 4 மார்க் அப்படின்றது பெருசாக கேட்க வாய்ப்பு இல்லை, ரேராக கேட்டால் எழுத தெரியணும். அடுத்து இலக்கண குறிப்பு. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இலக்கண குறிப்பு நீங்கள் எழுதலாம். உரிச்சொல் தொடர் வருதா, அடுத்து என்னது வினைமுற்று தொடர் வருதா, வினை எச்ச தொடர் வருதா அப்படின்றத நீங்கள் பார்த்து என்ன பண்ணலாம், அதுக்கு நீங்கள் எழுத தெரியணும். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணணும், உங்களுக்கு எழுத தெரியணும். அதுக்காக தான் வந்து இலக்கணம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியும். ஓகேவா? அதான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் செட் பண்ணுங்கள் சார், இந்த புக்லேருந்து எப்படி வேணால் கொஸ்டின் செட் பண்ணுங்கள் சார், நான் வந்து 90+ அப்படின்றது எடுப்பேன், 95+ எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், புக்கை கரைச்சி குடிச்சிருக்கணும். சரிங்களா? ஓகேப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.